பாம்புடன் பழகிய தவளை. அம்மா அம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு அழற? எங்க பள்ளியில என்ன ஒரு பொண்ணு அடிச்சிட்டா. அவளை நான் எப்படியாச்சும் பழி வாங்கணும். இல்லம்மா, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா உங்க வாழ்க்கையே பாழாயிடும். இப்படிதான் ஒரு தடவை ஒரு தவளை பாம்போட சேர்ந்து தன் எதிரிகளை அழிச்சுது. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இந்த கதையை கேட்டதும் உனக்கு பழி வாங்குற எண்ணமே கைவிட்டுடுவ. சரி வா, கதையை கேளு. ஒரு அழகான நீர்நிலையம் இருந்தது. அந்த நீர்நிலையத்துல ஒரு தவளை கூட்டமா தன் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்தது. ஆனா அதுல இருந்த ஒரு தவளையை மட்டும் மற்ற தவளைங்கெல்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சு அடிக்கடி கிண்டல் செய்து கேலி செய்து அது மனச கஷ்டப்பட்டுட்டே இருந்ததுங்க. அந்த தவளைக்கு மனசுல பழிவாங்குற எண்ணம் வந்தது. அதனால நீர்நிலையத்தில் பக்கத்துல இருக்கிற ஒரு பாம்பிடம் போய் நட்பா பேசி இங்க இருக்க தவளைங்களெல்லாம் நீ விழுங்கிடு என்று கூறியது. அதை கேட்ட அந்த பாம்பும் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு தவளைகளா விழுங்க ஆரம்பிச்சது. அதனால நீர்நிலையத்தில் இருந்த எல்லா தவளைகளுமே இறந்து போச்சு. இந்த ஒதுக்கப்பட்ட தவளை என் எதிரிங்கெல்லாம் ஒழிஞ்சிட்டாங்க என்ன சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா ஒரு நாள் பாம்பு வந்து இன்னைக்கு என் சாப்பாடு எங்கே என கேட்டுச்சு. எல்லாரையுமே நீ தின்னுட்ட, இப்ப எதுவுமே இல்ல என தவளை சொன்னதும் பாம்பு கோபத்துடன் அப்போ நீ ஏன் இற என சொல்லி அதோடைய தவளை குஞ்சுங்களெல்லாம் விழுங்கி மறுபடியும் அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ அந்த தவளை எதிரிகளை அழிக்க பாம்போடு சேர்ந்து என்னுடைய குடும்பத்தையே நான் அழிச்சிட்டேன் என்று தன் தவற உணர்ந்தது. அதுக்கப்புறம் பாம்பு வருவதற்குள் தன் மனைவியை கூட்டிக் கொண்டு வேறு நீர் நிலையத்துக்கு போய் அங்குள்ள தவளைகளுடன் அன்போடு வாழ ஆரம்பிச்சது. பழிவாங்கும் மனசு முடிவில் நம்மையே அழிக்கும். இப்ப புரியுதா பசங்களா? நம்ம யாரையுமே பழிவாங்கின எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. சரிம்மா. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி.